லாகூரில் இருக்கிற ஒரு மண்டலம், சாதி ஒழிப்பு மண்டலம். அவர்கள் சொன்னார்கள், ஐயா உங்கள் பேச்சை முதலிலேயே எழுதி கொடுங்கள், நாங்கள் பார்த்து உங்களை பேசுகிறேன். அம்பேத்கர் எழுதி கொடுத்தார். அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கும் சாதி ஒழிப்பு தான் நோக்கம், நாங்கள் சமத்துவத்தை நேசிக்கிறோம். ஆனால் நீங்கள் இந்து சாஸ்திரங்கள் ஒழிந்தால்தான் சாதி ஒழியும் என்று எழுதியிருக்கிறீர்கள். இது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. அந்த வரியை எடுத்து விட்டு நீங்கள் எழுதி கொடுத்தால் நீங்கள் வந்து பேசலாம். அம்பேத்கர் சொன்னார், ஒரு வார்த்தையை கூட நீக்க மாட்டேன், அங்கு வந்து பேச வேண்டும் என்ற தேவை எனக்கு இல்லை என்று அதை நூலாக வெளியிட்டார். செய்தியை அறிந்த பெரியார் அதை எங்களுக்கு அனுப்புங்கள், நாங்கள் அதை தமிழில் வெளியிடுகிறோம் என்று கூறினார். அவருக்கு இருந்த அறிவு வேட்கை மட்டுமல்ல, தன் இயக்கத்தை ஒரு அறிவியக்கமாக வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமல்ல, இந்த மக்களை, தமிழ்நாட்டு மக்களை அறிவியலாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற ஆர்வமும் அதில் இருக்கிறது. ஒரு கேள்வி இயல்பாகவே எழும். எனக்கு அம்பேத்கர் தொடர்பாக இந்த கேள்வி அடிக்கடி வரும். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் கொலம்பியா பல்கலைக்கழகத்திலே பேராசிரியர் ஜான் டெல்லியிடமிருந்து பல செய்திகளை கற்று அந்த காலத்திலேயே சாதி ஒழிப்புக்கான வழியை பற்றி ஒரு கற்று தொடர்ந்த காலத்தில் பிறகு இந்த அனிகேஷன் ஆஃப் கேஸ்ட் லாகூர் கூட்டத்திற்காக எழுதிய கற்று இன்னும் போக போக இந்த சாதி ஒழிப்பு பற்றிய அவருடைய பார்வை ஆழப்படுகிறது. இந்து சாஸ்திரங்கள் ஒழிய வேண்டும், இந்து ஸ்மிருதிகள் ஒழிய வேண்டும், இந்து மதம் ஒழிய வேண்டும் என்றெல்லாம் எழுதி கொடுத்த ஒரு கட்டத்தில் தீண்டப்படாத மக்கள் ஏன் இந்துக்கள் அல்ல என்று ஒரு கற்று அதில் அவர் சொன்னார், இந்து என்ற சொல் ஒரு ஆட்சி குலத்தை குறிக்கும், ஒரு நாட்டில் இந்து மகாசமுத்திரம். இந்திய துணைக்கண்டத்தில் வாழக்கூடிய மக்களை கார்ல் மார்க்ஸ் இந்துக்கள் என்று அழைத்தார். மதத்தின் பெயரால் அல்லாமல் நிலத்தின் பெயரால் இது இந்துஸ்தானமாக இருக்கும். சொல்ல போனால் ஜெய் ஹிந்த் என்பதில் வருகிற ஹிந்து மதத்தை சில முஸ்லீம் அமைப்புகளுடைய பெயரிலேயே ஹிந்து இருக்கும். ஜமாயத் இ ஹிந்த் இப்படி இருக்கிறார். இன்றைக்கு இவர்கள் பயன்படுத்துகிற பொருளே அல்ல. இது ஒன்று ஒரு நிலப்பரப்பினுடைய பெயர், இரண்டு இந்து என்னும் இறை தியாலஜி, அந்த இந்துவியம், மூன்றாவதாக இந்து சமூகம். இந்த இந்து சமூகம் என்கிற இந்த சொல்தான் இந்த மதத்தை ஒரு இறைவணக்க கொள்கையாக, இறையியலாக பார்ப்பதற்கு ஒரு சமூக அமைப்பாக பார்க்கிறது. உலகத்தில் இஸ்லாம் சமூக அமைப்பு, கிறிஸ்துவ சமூக அமைப்பு என்றெல்லாம் இல்லை. ஒரு மதம் என்பது பல சமூக அமைப்புகளை கடந்து வரும். ஆனால் இந்து மதம் தனக்கான ஒரு சமூக அமைப்பை கொண்டிருக்கிறது. இது ஒரு சமூக பொருளியல் கட்டமைப்பு. வர்ண சாதிகள் எனப்படுகிறதை ஒரு சமூக பொருளியல் கட்டமைப்பை உருவாக்குகிறது. எது உடைமை சாதி, எது உடைமையற்ற சாதி, எது உழைக்கும் சாதி, எது உழைப்பை சுரண்டுகிற சாதி என்றெல்லாம் இந்த இந்து சமூகத்தில் இருக்கிற அந்த பிரிவினை, உழைப்பு பிரிவினை, அம்பேத்கர் சொல்வது போல உழைப்பாளர் பிரிவினை, டிவிஷன் ஆஃப் லேபர்ஸ், இதுதான் இந்து சமூகத்தின் சாரம் என்று அம்பேத்கர் படிக்கும் போது நமக்கு தோன்றுகிற செய்தி என்ன?
ஒரு சமூக அமைப்பை ஆய்வு செய்கிற போது அதனுடைய பொருளாக்க முறை, பொருளாக்க கருவிகள், உற்பத்தி முறை, உற்பத்தி கருவிகள், அதிலிருந்து எழக்கூடிய ஆக்க உறவுகள், உற்பத்தி உறவுகள், இவற்றை அடிப்படையாக கொண்டு இது தொல்பொதுமைக்கு முகாம், இது அடிமை உரிமை சமுதாயம், இது விழாரிய சமூகம், இது முதலிய சமூகம் என்றெல்லாம் பிரிப்பது ஒரு மார்க்சியான முறை. அம்பேத்கர் அந்த அளவுகோலைத்தான் இந்து சமூகம் என்ற வரையறைக்கு பயன்படுத்துகிறார். ஆனால் இது மார்க்சிய அணுகுமுறை என்று எந்த இடத்திலும் அவர் சொல்லவில்லை. ஏன், என்ன காரணம்? மிக அண்மையில் அம்பேத்கரை பற்றியும் தலித் இயக்கத்தை பற்றியும் மிகச்சிறந்த எழுத்துக்களை கொடுத்திருக்கிற அறிஞர் ஆனந்த் கல்கண்டே, அவர் பீமா கொலைகான் வழக்கில் சிறையில் இருந்து வினை விடுதலை பெற்று வெளியே வந்ததற்கு பிறகு ஒரு புத்தகம் எழுதினார். ஐக்னோ கிளாஸ் என்று ஒரு புத்தகம் எழுதினார். ஒரு கழகக்காரன் ரெஃப்ளெக்சிவ் பயோகிராஃபி ஆஃப் அம்பேத்கர், அம்பேத்கரின் சிந்தனை நோக்குடைய ஒரு வாழ்க்கை வரலாறு. இந்த புத்தகம் குறித்து மும்பையில் அம்பேத்கர் வாழ்ந்த இல்லம் ராஜகிரகா என்று இருக்கிறது. மும்பையில் இருக்கிறது. இல்லத்தில் இருந்தபடி ஒரு பேட்டி கொடுத்தார். இந்த பேட்டியில் அம்பேத்கருக்கும் மார்க்சிஸ்டுகளுக்குமான உறவு, அம்பேத்கருடைய மார்க்சிய புரிதல் பற்றி எல்லா கேள்விகளும் கேட்கப்படுகின்றன. கடந்த காலத்தில் சில கட்டுரைகளை தேர்ந்து எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த பேட்டியில் அவருக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறார். கம்யூனிஸ்டுகளுக்கும் அவருக்கும் ஒரு போட்டி இருக்கிறது. ஏனென்றால் இருவருக்கும் ஒரே மக்கள் மத்தியில் தான் வேலை செய்தார்கள். இருவருமே ஒடுக்கப்பட்ட மக்கள், உழைப்பு மக்கள். அவங்கதான் கான்ஸ்டிடியூன்ஸ், அவர்களிடம்தான் ஆதரவு தர வேண்டும். அதனால் ஒரு போட்டி ஏற்பட்டது. கம்யூனிஸ்ட கருத்தியல், பொதுமை கருத்தியலை பற்றி அவர் அதிகமாக கவலைப்படவில்லை. நான் அந்த வீட்டில் என்ன எட்டுண்டே அம்பேத்கருடைய கொள்ளு பெயர், அந்த உரிமையோடு அந்த வீட்டில் அம்பேத்கர் வைத்திருந்த நூலகத்தை போய் தேடி பார்த்தேன். அந்த நூலகத்தில் சில மார்க்சிய நூல்கள் இருந்தன. அவற்றில் ஒன்று மார்க்சினுடைய டேஸ் கேபிட்டல் முதல் பாகம். மிச்சம் 2 பாகம் இல்லை, ஒரு பாகம் தான் இருந்தது. அந்த புத்தகத்தை அவர் புரட்டி பார்த்ததற்கான அறிகுறியே இல்லை. ஏனென்றால் அவர் எந்த புத்தகத்தை படித்தால் சில இடத்துல அடிக்கோடிட்டு வைப்பார், சில பக்கத்தில் ஓரத்தில் குறிப்புகள் எழுதி வைப்பார். இந்த புத்தகத்தில் அப்படி எதுவும் இல்லை. அங்கிருந்த வேறு சில மார்க்சிய நூல்களிலும் அம்பேத்கருடைய கைப்பற்றதற்கான சான்று இல்லை. இது இதை வைத்துக் கொண்டு அம்பேத்கர் எப்படி இதே முடிவுகளுக்கு வந்து சேர்ந்தார்? இதை நான் சரியான கருத்துக்கள் எங்கிருந்து வருகின்றன? ஆணைமுத்தினுடைய கருத்துக்கள் பெரியாரிலிருந்து வந்தன. என பெரியாருடைய சிந்தனைகளை படித்தார், தொகுத்தார், பகுத்தார். ஆனால் இவற்றை தவிர வேறு எதையும் அவர் படிக்கவில்லையா? கருத்துக்கள் ஒன்றுதான் ஊற்றார். லெனினுடைய கருத்துக்கள் மார்க்சிடமிருந்து பெறப்பட்டன. மார்க்சிடமிருந்து மட்டும்தான் பெறப்பட்டன.
அப்படியானால் ஒருவருக்கு சரியான கருத்துக்கள் எங்கிருந்து கிடைக்கின்றன என்பது பற்றிய ஒரு பார்வை நமக்கு வேண்டும். மாவோவுடைய ஒரு கட்டளை சரியான கருத்துக்கள் எங்கிருந்து வருகின்றன. அவை மானத்திலிருந்து குதிக்கின்றனவா? இல்லை. அல்லது மனத்திற்குள்ளேயே ஊற்றெடுக்கின்றனவா? அதுவும் இல்லை. ஆகாயத்திலிருந்து குதிக்கிறது இல்லை, மனத்துக்குள்ளேருந்து தானா வருவதும் இல்லை. அவை சமூக நடைமுறையில் வருகின்றன. மனிதன் தனி மனிதனாக இல்லை, அவன் சமூகத்தில் உறுப்பாக இருக்கிறான். ஆசிரியனாகவோ மாணவனாகவோ தொழிலாளியாகவோ ஏதோ ஒரு வகையில் சமூகத்தில் அவன் அங்க வைக்கிறான். இந்த சமூக வாழ்க்கை அவனுக்கு கருத்துக்களை வரவழைக்கிறது. அதிலிருந்து மட்டுமே பெறப்படுகிறது. 3 வகையான சமூக நடைமுறை உண்டு. 1 பொருளாதாரத்திற்கான போராட்டம், 2 வர்க்க போராட்டம், 3 அறிவியல் சொல். இதான் மனிதன் புலன்களால் உலகை அறிகிறான். புலனால் அறியப்பட்டதை கருத்துக்களாக அவனுடைய மூளை உருமாற்றுகிறது. புலத்திலிருந்து உருமாற்றப்பட்ட கருத்துக்களை மீண்டும் சமூகத்தில் நடைமுறைப்படுத்துகிறார், இயற்கையில் நடைமுறைப்படுத்துகிறார். அந்த அறிவை சோதித்து அறிகிறார். இதை கொண்டு புதியவற்றை படைப்பதற்கான கருத்துக்களை உருவாக்குகிறார். இதில் அறிஞருடைய எழுத்துக்கள், அவற்றுடைய பங்கு என்ன? பிரெஞ்சு புரட்சி வால்டேர் ரூசோவினால் வந்தது. வால்டேருக்கு ரூசோவுக்கு அந்த கருத்துக்கள் எங்கிருந்து கிடைத்தன? பிரெஞ்சு நாட்டில் அடிமை முறையை எதிர்த்து, நிலக்கிழாரியை எதிர்த்து, மதக்குருமார்கள் ஆதிக்கத்தை எதிர்த்து நடத்தப்பட்ட அந்த போராட்டம் தான் அவர்களுக்கு இந்த கருத்துக்களை தந்தது. இன்னும் மற்றவர்களுக்கும் பெரியாரின் கருத்துக்கள் எங்கிருந்து வந்தன? அவர் எங்கிருந்து படித்துவிட்டு குடியரசு கேட்டை தொடங்கினார். குடியரசு கேட்டு தொடங்கிய ஆண்டுதான் நாடு பிறந்தார். அதே பெரியாருக்கு இந்த கருத்துக்கள் அவருக்கு இருந்த ஒரு அறிவு வேட்டை, அடிமைத்தனத்துக்கு எதிரான வேட்டை, மனித நேயம், இதெல்லாம் ஒரு சமூக நடைமுறை. மாவோ சொல்ற வர்க்க போராட்டம், பெரியார் சந்தித்த ஒரு பெரிய வர்க்க போராட்டம் வைக்க போராட்டம். வைக்க போராட்டம் அவருடைய கருத்துக்களை முழுமைப்படுத்தி செழுமைப்படுத்தி. சரி, முதல் பணி இந்த சமூகத்தில் சாதிப்பதுதான் என்று கொண்டார். அம்பேத்கருக்கு மகர் போராட்டம், அது அவரை முழுமைப்படுத்தியது. யாரை நம்பி இருப்பது, என்ன வடிவங்களை கையாளுவது, என்ன செய்ய வேண்டும் என்பதை அவருக்கு வழிகாட்டியது. அதனால்தான் வைக்கம் போராட்டத்தை கேள்விப்பட்டு அதனை பாராட்டி அதிலிருந்து ஊக்கம் பெற்று பெரியாரை அறிவதற்கு முன்பே ஈவே ராமசாமி நாயக்கரை பற்றி அம்பேத்கர் அவருடைய ஏற்றுகிறார். நேரில் பழக வேண்டும், கை கொடுக்க வேண்டும் என்ற தேவையை கருத்துக்கள் குறுக்கிக் கொண்டு தெரிவிக்கிறது. ஆகவேதான் மார்க்சியம் பற்றிய புரிதல், மார்க்சியம் என்ன முடிவுகளை அடைந்ததோ, சமூக வளர்ச்சியுடைய வரலாற்று விதியை மார்க்ஸ் கண்டுபிடித்தார். எல்லாவற்றுக்கும் ஒரு பொருளியல் அடித்தளம் இருப்பதை புரிய வைத்தார். வாழ்நிலைதான் உடல்நிலையை தீர்மானிக்கிறது என்று அறுதிவிட்டு சொன்னார். மார்க்ஸை எங்கெல்ஸை அறியாமலே ஏறத்தாழ இதே முடிவுகளுக்கு அமெரிக்க கண்டத்தில் லூயிஸ் மார்கன் உள்ளார். அவருக்கு தெரியாது, இவங்களுக்கு அவர் தெரியும், அவருக்கு இவங்களுக்கு தெரியாது. ஏன் ஒரே கண்டுபிடிப்பை ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட அறிவியலர்கள்
நடைமுறைப்படுத்த அந்நியமாக இருந்தால் ஒரே முடிவுகளுக்கு எல்லோரும் வந்து சேரலாம். எங்கள் சில ஒரு முறை கேட்கப்பட்டது, ஏன் நீங்களும் மார்க்சியம் இல்லைன்னா மார்க்சியம்னே ஒன்று இல்லாமல் போயிருக்குமா? அவர் சொன்னார், இல்லை, அதுக்கு வேற ஒரு பேர் இருக்கும், ஆனால் இதே தத்துவம். நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். தேவைதான் கண்டுபிடிக்கக்கூடிய தாய். இந்த சமூகத்தில் ஒரு தேவை இருக்கிறது. ஒரு வகுப்பு இழப்பதற்கு ஏதுமில்லாத ஒரு பாட்டாளி வகுப்பு, அதற்கு நிலம் சொந்தமில்லை, உழுவடை கருவிகள் சொந்தமில்லை, ஒரு சுத்தியல் கூட சொந்தமில்லை. அதுக்கு இழப்பதற்கு அதனுடைய அடிமைத்தனத்துக்கு வேறு எதுவும் இல்லை. அது விற்பதற்கு ஒரு சரக்கு இருக்கிறது. அந்த உடலிலும் உள்ளத்திலும் ஒட்டி இருக்கிற உழைப்பு திறன் என்கிற அந்த சரக்கு, அவன் இந்த கூலி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரு தத்துவம் தேவை. இந்த தத்துவத்தை பார்த்து கொடுக்கிற பணியை மார்க்சியர்கள் செஞ்சிருக்கிறார். அவர்கள் செய்ய தவறி இருந்தார், வேறொருவர் செய்திருந்தார். இது வேறொரு பேரில் அறியப்பட்டிருக்கும். நம்ம அடிக்கடி பேசுறது இல்லை, ஐயோ பெரியார் பிறக்கலன்னா என்ன ஆகிறது, பிரபாகரன் பிறக்கலன்னா என்ன ஆகிறது? இல்லை இல்லை, சமுதாயம் யாரும் பிறக்கவில்லை என்றால் பிறப்பிக்கு பாவேந்தர் எழுதின ஜாதியின் விஷயம் ஏறுதல் எனினை இன்றே தீரும். ஜாதி விஷயமாக இருக்கிறார், அதை வீழ்த்துகிற வீரனை அந்த நாள் பெற்றே தீரும். அது லெனினா இருக்கலாம், வேறொருத்தர் இருக்கலாம். அந்த அடிப்படையில் தான் பெரியாருக்கு அவர் இத்தனை அம்பேத்கர் பற்றி தெரிவிக்கக்கூடிய உரிமையோடு எழுதிட்டார். புத்தகங்களெல்லாம் புரட்டியே பாருங்க. ஆனால் அந்த ஆய்வுமுறை அவர்கிட்ட இருந்துச்சு. இன்றைக்கும் உலகெங்கும் இருக்கிற வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்று உண்மைகளை கண்டறிவதற்கு ஒவ்வொரு நாட்டினுடைய வரலாற்று வளர்ச்சி கட்டத்தையும் புரிந்து கொள்வதற்கு மார்க்சியத்தை பயன்படுத்துகிறார். மார்க்சிய ஆய்வுமுறை இல்லாமல் யாரும் வரலாற்றை ஆய்வு செய்யும். அடித்தளத்துக்கு மேற்கட்டுமானத்துக்குமான உறவு என்ற மேற்கட்டுமான அடித்தளத்தின் மீது எவ்வாறு செயல்படுகிறது, கலை, இலக்கியம், சமயம், எல்லா கருத்தியல் வரலாற்றுக்கும் ஆய்வு கருவி என்றால் மார்க்சியம். நீங்க ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ள சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அந்த அடிப்படையான அறிவியல் பார்வை அப்படித்தான் அதை அனுபவம் இல்லை சொல்றாங்க. சமூக நடைமுறையின் மூலம் ஆக்கத்துக்கான போராட்டம், வர்க்க போராட்டம், அறிவியல் சோதனை. நமக்கெல்லாம் அறிவியல் சோதனைன்னா மருந்து தயாரிக்கிற கம்பெனியில் நடத்தப்படுற சோதனை இல்லை. நமக்கு ஒவ்வொரு போராட்டமும் ஒரு அறிவியல் சோதனை. ஒவ்வொரு போராட்டமும் நமக்கான படிப்பினைகளை கொடுக்கிறது. கலகான போராட்டமாக இருக்கலாம், அல்லது மொழி போராட்டமாக இருக்கலாம், அல்லது தன்னாட்சி போராட்டமாக இருக்கலாம், விடுதலை போராட்டமாக இருக்கலாம். எல்லாமே நமக்கு படிப்பினை. நமக்கு இதுல முக்கியமான செய்தி என்னவென்றால், மார்க்சியம் மார்க்சியங்களோடு முடிந்து விடவில்லை, லெனினோடு முடிந்து விடவில்லை, கிராம்சியோடு முடிந்து விடவில்லை. நம்ம அம்பேத்கர் பற்றி சொல்றோம். கூபா புரட்சியுடைய தலைவர் காஸ்ட்ரோ புரட்சி நடக்கிற காலத்தில் அவரே ஒரு மார்க்சிஸ்ட். அவர் நன்கடா சிறைச்சாலை இருக்கிறார். முதல் தாக்குதலுக்கு பிறகு அங்குதான் முதல்ல மார்க்சியம் பார்க்கிறார். சேர்க்கிறதா ஏற்கனவே மார்க்சிஸ்ட் அஜெண்டை காஸ்ட்ரோ அப்படி இல்லை. அவங்க ஒரு இலக்கிய 26 ஒரு இயக்கம் வைத்திருக்கிறார். கியூபாவில் ஆட்சி பிடிச்சாச்சு. கியூபாவில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இருந்துச்சு.
அந்த கட்சி சொல்றது இவெல்லாம் அந்த குட்டி முதலாளித்து புரட்சிக்காரங்க, சாகசம் செய்யப்படுறாங்க, இதெல்லாம் வெற்றி பெறாது என்று சொல்லி இவர்களை குறை கூறியது. பிற்காலத்தில் காஸ்ட்ரோவும் குவேராவும் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை தொடங்கியபோது அந்த தோழர்கள் எல்லாம் வந்து அதை சேர்த்துக்கொண்டார். நான் இணைச்ச மாதிரி இல்லை என்று சேர்த்துக்கொண்டார். 1961 பே ஆஃப் பிக்ஸ் பன்றிகள் விரிகுடா என்ற இடத்தில் அமெரிக்கா ஒரு கூலிப்படையை இறக்குது. கியூபாவினுடைய புரட்சியை மேற்கொண்டிருக்கிறார். அதை காஸ்ட்ரோ எதிர்த்து நின்று முறியடித்ததற்கு பிறகு அறிவிக்கிறார், இந்த நிமிடத்திலிருந்து நான் ஒரு மார்க்சிஸ்ட் ஆனேன் என்று அறிவித்தார். அவங்களுக்கு போராட்ட அனுபவத்திலிருந்து மார்க்சியத்திற்கு அவர்களுக்கு சேர்ந்தார். இன்னும் அறிவித்துக் கொள்ளாத பல விடுதலை போராட்ட தலைவர்கள் இருக்கிறார், பல காரணங்களால் இருக்கிறார். அது முக்கியமல்ல. எந்த சமூக ஆற்றல்களின் பக்கம் நிற்கிறார்கள், எந்த இலக்கை நோக்கி போராடுகிறார்கள், என்ன வழிமுறைகளை கையாளுகிறார்கள் என்பது முக்கியம். அவர்களுக்கு ஒரு லேபிள் ஒட்டணுங்கிற தேவையே இல்லை. போய்விட வேண்டியது. அந்த முறையில் தான் நாம் அவர்களோடு நின்று விடுவதில்லை என்று சொல்வதற்கு காரணம். எனக்கு ஒரு முறை மார்க்சிஸ்ட் கட்சியில் ஈழ போராட்டம் குறித்து விவாதிக்கவே மறுத்தார்கள். கடைசியாக ஒரு கட்டத்தில் விவாதித்தார். விவாத முடிவில் இந்த விவாதத்தை நடத்துவதற்கு வந்த தலைவர் என்று சொன்னார், யாரு விவாதிக்கணும்னு விருப்பப்பட்டீங்க, விவாதிச்சாச்சு, இதோட முடிச்சிடணும், நீங்க மீண்டும் மீண்டும் இதை பற்றி விவாதிக்க. நான் சொன்னேன், நல்லது. அப்படின்னா நீங்க ஒரு விஷயம், இந்த நிலைமையில எந்த மாற்றமும் வராம பார்த்து, இந்திய படை அது நிக்கிற இடத்துல நிக்கணும், புலிப்படை அது நிக்கிற இடத்துல நிக்கட்டும், உங்க மத்திய கமிட்டி உட்கார இடத்துல உட்காரட்டும், நான் பேசாம அதுல மாற்றம் வந்தால் நம்ம அந்த மாற்றத்தை பற்றி எப்படி விவாதிக்காம போக முடியும்? பெரியார் தந்த புத்தி போது நமக்கு சொந்த புத்தி தேவையில்லை என்றால் பெரியார் காலத்தோடு நல்லா நின்றுக்கணும். பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கே அந்த முழக்கத்தை எடுத்தாச்சு, மீண்டும் அது வரல. விவாதிக்க வேண்டாம், தேவையா தேவையில்லையான்னு விவாதிக்க வேண்டாமா? அரசியல் எத்தனையோ மாற்றங்கள், திருப்பங்கள், அது பற்றி அறிவு தேவையில்லை. இயற்பியல் என்பது எதுவும் மாறாமல் இருப்பதில்லை. மாறாத விதி எதுவென்றால் எதுவும் மாறுவதில்லை என்பதும் மாறாது. இயற்கை மாறுகிறது. ஒரு காலத்தில் சுற்றுச்சூழல் புவி வெப்பமானது. புவி வெப்பமாதல் பற்றி பெரியார் சொல்லியிருக்காரு. சொல்ல வேண்டிய தேவையில்லை. கார்பன் உமிழ்வு, கனிம உமிழ்வு பற்றி பெரியார் சொல்லியிருக்காரு. இல்லை, அது தேவையில்லை. அதுக்கான சில சுடர் தெரிவுகள் முதலாளித்துவம் தொழிலாளியை மட்டும் சுரண்டவில்லை, அது இயற்கையும் சுரண்டுகிறது என்று எங்கள் செல்கிறார். தனியாக கற்றை இருக்கிறேன், மார்க்சிய நோக்கில் சூழலியல் பார்த்தேன். இதெல்லாம் சொன்னாங்களா? இல்லை. நம்ம மாற்றங்களுக்கு ஏற்ப இந்த பார்வைகள் மாற வேண்டும். பெரியாரை, அவருடைய எழுத்துக்களை, அவருடைய மாற்றங்களுக்குள்ளான சிந்தனை ஓட்டத்தை இங்கு அங்கு என்று பேச்சுக்கள் சிறு வெளியீடுகளாக சிதறி கிடந்த அந்த சிந்தனையை அள்ளி தொகுத்து ஒரு சிந்தனை கொத்தாக நம் கையில் கொடுத்தவர் ஆணை கொடுத்துட்டு இந்த பாரதா இவ்வளவுதான் நம்ம வேதம், இதுக்கு
பெரியாரிடம் நாம் என்ன தவறு விட்டோம்? பெரியார் என்ன தவறு விட்டார்? பிற்காலத்தில் எந்த ஒரு வழி தோன்றலும், அறிவு வழி தோன்றலும் தன் ஆசானுக்கு செய்கிற மிகப்பெரிய கடமை அவருடைய கருத்துக்களை பார்த்தார். நினைவை போற்றுவது வர படம் வைக்கிறது மாணவன், செலவைக்கிறது மாணவன். நீ என்ன எழுதிருக்கணும் யாரும் பார்க்கறது இல்லை. நீ எதுக்கு மானம் போடுங்க, அதோட மனத்துக்கு போயிடுங்க. அண்மையில் நம்ம இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி நாகபுரிக்கு போயிருந்தார். நாகபுரியில் RSS தலைமையகத்துக்கு போய் மோகன் பாகவத்தை பார்த்து, குருநாதரே கோபித்துக் கொள்ளாதீர்கள், உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். என்ன திட்டம் போட்டாங்களோ என்ன கூட்டு செய்யணும் நமக்கு தெரியும். ஆனா அப்படியே எங்க போனார் தெரியுமா? நாகபுரியில் இருந்து தீட்சி பூமிக்கு போனார். தீட்சி பூமின்னா என்ன? அந்த இடத்தில் தான் 1956 அண்ணல் அம்பேத்கர் ஆயிரக்கணக்கான மக்களை, லட்சக்கணக்கான மக்களை திரட்டி கொண்டு இந்து மதத்தை உதறிவிட்டு பௌத்தத்தில் போய் இந்து மதத்துக்கு நேர் எதிரானது பௌத்தம் என்று வருகிறது. சிரவண மரபிலே வந்த பௌத்தம் தான் இந்து மதத்திற்கு மிகப்பெரிய சவால். அதனோடு சமகாலத்தில் வந்த சமணமோ ஆசிவகமோ பௌத்தத்தை நிறுத்த முடியாது. இந்த வகையில் இன்னும் சொல்லப்போனால் 300 ஆண்டு கழித்து அசோகன் இந்த பௌத்தத்தை நிலைநிறுத்தி எங்கும் பரப்பி தொண்டர்களை உருவாக்கி நினைவு ஸ்தூபி தூண்களை உருவாக்கி பெரியதொரு சமயமாக உருப்பெறச் செய்தார். இந்த பௌத்த சிந்தனைகள் தான் எல்லா இடத்துக்கும் பரவாச்சு. எனவே அந்த பௌத்தத்துக்கு போற வேற எந்த மதத்துக்கு போற பௌத்தத்தில் இருக்கிற மகாயானம் ஹீனாயானம் வேற எந்த யானத்திலையும் அவர் சேரல. அப்படி போய் இது என்னன்னு சொல்லி உங்களை பத்தி அவருக்கு தெரியும். ஏன்னா அரசமைப்பு சட்டம் எழுதும் போதே மத சுதந்திரம் என்று சொன்னால் the freedom to profess, practice and convert என்று அம்பேத்கர் கன்வெர்ட் உடுமையா இருக்க வேண்டாம், ப்ரொபகேட் பண்ணுங்க. ஏன் ப்ரொபகேட் பண்ண? கண்டனத்தை பண்ணதாலும் ப்ரொபகேட் பண்ணணும். ஒரு 4 பேர் உட்கார்ந்து இருந்தா நான் எதுக்கு பேசுறேன்? உங்களை மாத்துறது, எங்க பக்கம் மாத்துறது, இதான கன்வர்ஷன், அதான கருத்து சொல்லணும், அதான மதம் சொல்லணும். ஒத்துக்க முடியாது. அதெல்லாம் சும்மா மனசாந்திக்கு என்ன பயன்படும்னு சொல்லிட்டாங்க. எடிஃபிகேஷன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எடிஃபிகேஷன். அந்த மாதிரி சில இடத்துல அந்த உறுதிமொழி படிச்சு நான் இந்து மதத்தை விட்டு வெளியேறேன்னு சொன்னா அது வேற இது வேறன்னு இப்படி என்ன சொல்றா தெரியுமா? பௌத்தம்ங்கிறது இந்து மதத்தில் ஒரு பிரிவு. சைவம், வைணவம், சாக்தம், தானபத்தியம், சௌரவம் மாதிரி அது ஒரு பிரிவு. அவ்வளவுதான். இப்ப யார் இந்த புத்தர்? அவர் விஷ்ணுவோட அவதாரம். அவ்வளவுதான். ஆனா அவர் அந்த உறுதிமொழியே சொன்னார், நான் ராமனை கும்பிட மாட்டேன், கிருஷ்ணனை கும்பிட மாட்டேன், இந்து மத புராணங்களை நம்ப மாட்டேன், எல்லாத்தையும் வச்சுட்டார். கொஞ்சமாக பாடம் பண்ணலாம். மறைச்சிட்டு நான் தீட்சை பூமிகளுக்கு யாத்திரை போகிறேன், புத்தகத்தை எல்லா இடத்தையும் மாற்றி வைக்கிறேன், மாலை போடுகிறேன், நாங்களும் புத்தகத்தைக்காக நினைக்கிறோம் என்று சொல்லுவோம். இந்த நிலைமை தான் இந்த தலைவர்களுக்கு அம்பேத்கருக்கு இந்த நிலைமை மோடி யார் எப்பயாவது அம்பேத்கர் பேர் ரொம்ப ஒழிச்சிருந்தார். அமித்ஷா வந்து அவ்வளோ அம்பேத்கர் என்ன எதுக்கிறதாலும் சொல்லிட்டோம்.
ஆனா என்ன மறந்துடக்கூடாதுன்னா, இந்த அம்பேத்கர் படத்திற்கு மாலை போட்டுவிட்டு ஊதுவத்தி ஆராதனை காட்டிவிட்டு அம்பேத்கர் மக்களை கொளுத்துவதற்கு புறப்படுகிற இந்த கூட்டம் ஒரு பக்கம். ஆனால் இந்த கருத்துக்களுடைய இன்றைய வளர்ச்சி நிலை என்னவாக இருக்க வேண்டுமோ அந்த வளர்ச்சி நிலையை செயல்படுத்த தயாராக இல்லாத அம்பேத்கரியர்கள் மறுபக்கம். உங்களுக்கு ஒன்னே ஒன்றுதான், சட்டமேதையே சட்டமேதையே. என்ன சட்டமேதை? அவரா சட்டம் எழுதினார். குழு வச்சு குழு எழுதினாங்க, எல்லாம் வைக்க அவர் எழுதுன சட்டம் கிடையாது. இதெல்லாம் ஏன் எழுதுறீங்க? எழுதட்டோம்ப்பா, இல்லை கூலிக்கார மாதிரி எழுத வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் மேல சொன்னாங்க, சட்டத்தால பொறுத்தவரைக்கும் ஒரு பயனும் இல்லை, இதை கொளுத்தோம்னா நானே கொளுத்துறேன், சட்டத்தை எரிக்கலாமா? அவர் சொன்னாரு, இறைவனை குடியிருக்க செய்ய கோயில் கட்டுகிறோம், சைத்தான் குடியிருந்தால் கொளுத்தாமல் என்ன செய்யணும் சொன்னாரே. இங்கே நாம் அவருடைய குறிக்கோள் இலக்கு சாதி. அந்த சாதி ஒழிப்பு இலக்கை நோக்கி அம்பேத்கரை வளர்த்தெடுக்க வேண்டுமே தவிர இதற்கு மறுப்பாக என்னென்ன கூறுகள் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து முடிக்கப்பட்டது. அது அம்பேத்கருக்கு செய்கிறது அப்படிதான் தெரியும். ஒரு நீண்ட அம்பேத்கரை காட்டில் நீண்ட ஆயுளோடு வாழ்ந்தவர் பெரியார். நாளைக்கு அதிலையும் பெரியாரோட ஒதுக்கிட்டார். இன்னும் வேற வழி இல்லை, இயற்கை அவ்வளவுதான். அதுக்கு மேலாம் என்றைக்கு யாரையும் வைக்கணும், சரளமாகி மாம் தலைதான் வைக்கலாம். பிஏ எழுதப்பா அதனால என்ன பயன்? லெனினோட உடலை அதன் தைல கிளம்பி வைக்கும் போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் மனத்தோடு கேட்க எதிர் வைக்கலாம். அது ஒரு மூட நம்பிக்கை இல்லையா? எப்படி வச்சுக்க முடியும்? அப்பதான் நம்ம என்ன பார்க்கிறோம், ஆணையத்தில் சொல்றேன், நாங்கள் பெரியார் தொடர்பாக ஒரு கவர்ச்சி என்ன, அவருக்கு சிலை வைக்க ஒத்துக்கொண்டு அவர் இருக்கும்போதே சிலை வைத்தது எப்படி வசதியா போச்சு? யார் வேணாலும் ஒரு மாலை போட்டு போயிருக்கலாம். உறுதிமொழி எடுக்கிறாங்க. அம்பேத்கருடைய பிறந்த நாளைக்கு தமிழக அரசு உறுதிமொழி படிச்சாங்க. சாதி வேறுபாடுகள் இல்லாமல், ஏன் அம்பேத்கர் சாதி வேறுபாடுகள் இல்லாமல் சமுதாயத்தை ஏற்படுத்த சாதி ஒழிந்த சமூகத்திற்காக போராட்ட உனக்கு சாதி ஒழிப்பு சங்கடமா இருக்கு. ஏன் தெரியுமா? பெரியார் காலத்தில் இருந்ததை காட்டிலும் அண்ணா காலத்தில் இருந்ததை காட்டிலும் சமூக அமைப்பில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். உலக அளவில் புது தாராளியம் இந்த எல்பிஜி என்று சொல்லப்படுகிற லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன் கவர்னன்ஸ் 91 இது நடைமுறை. இதனுடைய விளைவு என்ன? தமிழ்நாட்டில் பெரிய அளவில் நகரமயமாக்கம் இருக்கிறது. விவசாய தொழிலாளி கூலிக்காக போராடுவது முதன்மையாக இருந்தது போய் இன்றைக்கு விவசாயம் எந்திரமயமாக கிராமப்புறத்திலிருந்து பல பேர் வெளியேறி போயிட்டாங்க. மக்கள் தொகையிலேயே ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா நமக்கு இன்னும் தெளிவாக தெரியும். நடத்துறதுக்கு தயங்கிறாங்க. மாநில அரசு நடத்த மாட்டாங்க. இதனுடைய விளைவு என்ன? பிரம்மதேய கிராமங்கள் என்று ராஜராஜ சோழன் சதுர்வேதி மண்டலங்களையும் பிரம்மதேயங்களையும் பார்ப்பனர்களை வளர்ப்பதற்காக
பார்ப்பனுடைய அதிகார கூட்டாளி தான் ராஜராஜன். இன்னைக்கு அந்த கிராமங்களை போய் பாருங்க, பருத்தி பாளையம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நிலக்கிழார்கள் பெரும்பாலும் வேறு தொழில்களுக்கு போயிட்டாங்க, வெளியேறிட்டாங்க. இளைஞர்கள் வேலை வாய்ப்பு தேடி அலைகிறார்கள். இந்த புதுத்தாராடிய சந்தையில் அவர்கள் வீசி எறியப்படுகிறார். இதனுடைய விளைவு என்னன்னா, நிலக்கிழாரிய அமைப்பில் அடிப்படை மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பது மட்டுமல்ல, பார்ப்பனி கடந்த காலத்தில் சில பகுதிகளில் சைவ வேளாளர்களின் பார்ப்பனியமாக மாறியது. கால்டுவெல் நூலை திணித்து வெளியிட்ட மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் அவர் பார்ப்பனியத்தின் பிரதியாக இருந்தார். ஈழத்தில் பார்ப்பனர்கள் சைவ வேளாளர்கள் தான் பார்ப்பனியத்தின் பிரதிநிதிகள். தமிழ்நாட்டில் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு ஒரு சூத்திர பார்ப்பனியம் தலைமுறைகிறது. ஆழமாக ஆய்வு செய்ய வேண்டிய விஷயம். அவர்கள் பெரியார் பேரை மட்டும் பயன்படுத்துறாங்க. அவன் பொட்டு வச்சுக்கலாம், நல்ல வேலை பெரியாருக்கு பொட்டு வைக்காம விட்டு வச்சிருக்கான். அடையாளம் அதற்கு ஏற்றது மாதிரி பெரியாருடைய கொள்கைகளை கையை ஒடித்து காலை வெடித்து தமிழ்நாடு தமிழருக்கே பெரியாருடைய தொடர்ந்து இந்த இறுதி சொற்பொழிவு அவருடைய அறிவிப்புகளை பாதுகாத்து கொண்டிருந்தார். மக்களுக்கான உடனடி தேவைகளை கருதி பல போராட்டங்கள் நடந்தன. ஆனால் இந்த தொலைவு இலக்கை அவர் ஒருபோதும் மறந்தார் இல்லை. அதை நமக்கு ஒப்படைத்து தான் போயிருக்கிறார். ஆனால் இதை பேச முடியாது. சாதி ஒழிப்பு, தமிழ்நாடு விடுதலை, இது எல்லாவற்றையும் கைவிட்டு விட்டு இவற்றை பேச மறுத்து இவற்றுக்கு மாறான சிந்தனைகளை நீங்கள் எந்த பேர்ல, நானும் தோழர் பாலாசாவலும் சென்னையில் ஒரு கூட்டத்தில் பேசணும். திராவிட மாடல் தான். ஆனால் இது நாங்கள் பேசுறது பெரியார் திராவிட மாடல். அது போட்ட உடனே அந்த யூடியூபே தூக்கிட்டான், தலைப்பட்டான். இது போல பல செய்திகளை நாம் யோசிக்கணும். அதனால் நாம் இன்னைக்கு இந்திய அரசு உடைகால அரசாக மாறி பழங்குடி மக்களை தினம் தினம் எண்ணிக்கை கொடுத்து கொலை செய்து கொண்டிருக்கிறது. சத்தீஸ்கரில் பஸ் இன்னைக்கு அது நாளைக்கு வைத்து அவர்கள் நாடுபுறம் செயல்படுத்துவார். பல்வேறு கொலைகளுக்கு தலைமையற்ற ஆட்சியாளர்கள் தான் ஆட்சி. இதையெல்லாம் எதிர்த்து நம்முடைய மக்களின் விடுதலைக்காக நான் ஒன்று மட்டும் சொல்றேன். நான் என்ன செய்ய முடியும்? நிறைய வெகுஜன தளத்தில் செயல்படுறாங்க, கூட்டணிகள்லாம் எல்லாம் வேலை செய்கிறாங்க. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆணையத்தவர்கள் எப்படி மார்க்சிய பெரியாரிய சிந்தனையை அறிவியலாக